நம்மிடத்தில் இருக்கிறவைகளை வைத்து நாம் பெரியவர்கள் என்று நினைக்கிறோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணம், பதவி, அழகு, அறிவு, மனிதர்கள், இதெல்லாம் வச்சு நாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உலகமும் அப்படி தான் நினைக்குது. தன்னிடத்தில் இருக்கிறத வச்சு தான் பெரியவன் அப்படின்னு நினைக்குது இந்த உலகம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, நம்மிடத்தில் இருக்கிறவைகளை வைத்து நாம் பெரியவர்கள் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசுவை வைத்து தான் நான் பெரியவர்கள். அல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிறவர், அவரை வச்சு தான் நாம் பெரியவர்கள். நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் இதை சொல்கிறீங்க அப்படின்னு. வேத வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 நாளாகமம் 24. சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது நம்மிடத்தில் இருக்கிறவைகள் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிறவர். சீரியாவினுடைய சிறிய இராணுவம் யூதாவினுடைய மகா பெரிய சேனையை முறியடித்தது. அப்போ நம்மிடத்தில் இருக்கிறவைகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வருகிறதில்ல, நம்மிடத்தில் இருக்கிறவரை வச்சு தான் வெற்றி தோல்வி இருக்கிறது. இங்கே யோவாஸ் என்கிற ராஜா சீரியாவினுடைய சிறிய இராணுவத்தில் தோல்வியை சந்தித்தான். அந்த சீரியாவினுடைய சிறிய இராணுவம் இவனை முறியடித்து இவன்கிட்ட இருக்கிற வெள்ளி, பொண்ணு, வஸ்திரங்கள் எல்லாம் தன்னுடைய தேசத்துக்கு அவன் கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருந்தான். ஒரு பெரியவன் ஒரு சிறியவனிடத்தில் அடி வாங்கினான், அவமானப்பட்டான். இவன் பெரியவன், அவன் சிறியவன். ஆனால் அவனிடத்தில் இவன் தோல்வியை சந்தித்தான். நம்மிடத்தில் இருக்கிறவைகளை வைத்து நாம் பெரியவர்கள் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிறவைகள் நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது இல்லை, நம்மிடத்தில் இருக்கிறவர். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நம்மிடத்தில் இருக்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்மிடத்தில் இருக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே காரணமும் சொல்லப்படுகிறது. இந்த யோவாஸ் ராஜா கர்த்தரை விட்டுவிட்டபடியினால், இந்த யோவாஸ் ராஜா கர்த்தரை விட்டுவிட்டபடினால் மகா பெரிய சேனை சிறிய சேனையினிடத்தில் தோல்வியை சந்தித்தது. நம்மிடத்தில் இருக்கிறவரை நம்ம இழந்து போயிடக்கூடாது, நம்மிடத்தில் இருக்கிறவரை நம்ம காத்து கொள்ளணும். நம்மிடத்தில் இருக்கிற தேவனை நம்ம இழந்து போயிட்டோம்னா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், நம்மிடத்தில் எவ்வளவு பெரியவைகள் இருந்தாலும், சிறியவைகளிடத்தில் கூட தோல்வியை சந்திக்கிற அளவிற்கு சிறியவர்களாகி மாறிவிடுவோம். நம்மிடத்தில் இருக்கிறவரை வச்சு தான் நாம் பெரிய ஆட்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்மிடத்தில் இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறதை, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிடத்தில் இருக்கிற தேவன் பெரியவரே. நம்மிடத்தில் இருக்கிறவரை வச்சு தான் நாம் பெரியவர்கள். நம்மிடத்தில் இருக்கிற இந்த தேவனை நம்ம விட்டுறக்கூடாது. நம்மிடத்தில் இருக்கிற இந்த தேவனை நம்ம இழந்து போயிடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை
மக்களிடத்திலும் நாம் விசேஷமானவர்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளதென்று. அல்லேலூயா. மோசே கூட சொல்றாரு, இந்த பூமியில் இருக்கிற மக்களை பார்க்கிலும் நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள். மற்ற ஜனங்களிடத்தில் இருக்கிறவைகள் எங்களிடத்தில் இருக்கிறது, எங்களிடத்தில் இருக்கிறவைகளும் அவங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் எங்களிடத்தில் இருக்கிற ஒன்று மற்ற ஜனங்களிடத்தில் இல்லாத ஒன்று எது அப்படின்னா அது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நாங்கள் கடவுளை பெற்றுக்கொண்ட ஜாதி, நாங்கள் கடவுளை கிருபையாய் பெற்றுக்கொண்ட ஜாதி. அல்லேலூயா. இது உங்களுக்கெல்லாம் அதனுடைய மகிமை தெரிய மாட்டேங்குது. அந்த மகிமை தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் நீங்க நல்லா கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த உலகத்தில் விலையேற பெற்ற தங்கத்தை குறித்து, பணத்தை குறித்து மக்களுக்கு தெரியுது, அது விலையேற பெற்றது, விலை மதிப்புள்ளது அப்படின்னு. ஆனால் அதை விட விலை மதிப்புடையதை நம்ம பெற்றிருக்கிறோம், அது அவங்களுக்கு தெரியலை. அதை விட விலை மதிப்புடையது எது அப்படின்னா நாம் பெற்றுக்கொண்ட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நாம் கிருபை பெற்ற ஜனங்கள், நாம் கிருபை பெற்ற ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கிருபை பெற்றவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தை சொந்தமாக பெற்றுக்கொண்டவர்கள். பார்வோனும் தேவனால் படைக்கப்பட்ட மனிதன்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் தான். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த இஸ்ரேல் மக்களோடு நின்று கொண்டு பார்வோனோடும் அவனுடைய படைகளோடு யுத்தம் பண்ணார். கடவுள் தேவன் ஒரு மனுஷனுக்காக நின்று யுத்தம் பண்ணார்னா இந்த ஜனம் எவ்வளவு கிருபை பெற்ற ஜனம். ஆனால் அந்த தேவாதி தேவனுடைய மகத்துவம் மகிமை அந்த ஜனங்களுக்கு தெரியல. இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. வேற யாரும் பெற்றுக்கொள்ளாத ஒன்றை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம், தேவனையே பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படி சொல்லி அந்த ஜனங்களுக்கு தெரியல. அதனால அந்த ஜனங்கள் அந்த தேவாதி தேவனை கோபப்படுத்தி இழந்து போனார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இழந்து போகக்கூடாது. நமக்கு தேவன் கொடுத்த அந்த கிருபையை, நாம் பெற்றுக்கொண்ட இந்த தேவாதி தேவனை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த தேவனை நீங்க இழந்து போயிட்டீங்கன்னா ஒரு சின்ன காரியத்தில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அடியை நீங்க சந்திப்பீங்க. நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க, அதெல்லாம் என்னை பாதிக்காது, அதெல்லாம் என்னை மேற்கொள்ளாது, அது சிறுசு, நான் பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன காரியம் உங்களை விழ வச்சிடும். ஏன்னா உங்களோடு தேவன் இல்லை. ஆனால் உங்களோடு தேவன் இருந்தா நீங்க பெரிய ஆளா இருக்கிறீங்க. உங்களுக்குரிய மகிமை உங்களிடத்துல இருக்கும். எந்த சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் உங்களை வீழ்த்த முடியாது, உங்க மகிமை எடுக்க முடியாது, உங்களை இழிவுபடுத்த முடியாது, உங்களை விழத்தள்ள முடியாது. ஏன்னா உங்களிடத்துல உங்களை பெரிய ஆளாக்கின தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. இந்த தேவன் இருக்கிற வரைக்கும் பெரியவர்கள் ஆக்கப்பட்ட நாம் பெரியவர்களாகவே இருப்போம், மகிமைப்படுத்தப்பட்ட நாம் மகிமை உள்ளவர்களாகவே இருப்போம். நாம் எதை இழந்து போகக்கூடாது? சொல்லுங்களேன், கர்த்தரை சொல்லுங்க. வாலிபர்கள் சொல்லுங்களேன், நம்ம எதை இழந்து போகக்கூடாது? சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தரை. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை கிருபையா பெற்றுக்கொண்டோம், தயவுல பெற்றுக்கொண்டோம். அவரை இழந்து போயிடாதீங்க. இழந்து போனீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு தான். இன்னொரு காரியத்தில் கூட இந்த யோவாஸ் ராஜாவுக்கு
பாதிப்பு வந்தது பாருங்களேன். 2 நாளாகமம் 24:25. 2 நாளாகமம் 24:25. சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் 25 அவர்கள் அவனை மகா வேதனைக்கு உள்ளானவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு, வாழ்க்கையில கர்த்தரை இழந்துட்டீங்கன்னா வேதனையை சந்தித்து விடுவீர்கள். மனுஷர்கள் ஒரு சின்ன காரியம் கூட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வேதனையை கொண்டு வந்துடும். சிஸ்டர், உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க வேதனையை சந்திக்க மாட்டீங்க. கர்த்தரை நீங்க இழந்துட்டீங்க, கர்த்தரை விட்டு நீங்க விலகிட்டீங்கன்னா ஒரு சின்ன காரியம் கூட உங்களுக்கு ஒரு பெரிய வேதனையை உண்டாக்கி விட்டுரும். இந்த யோவாஸ் ராஜாவுக்கு அந்த சீரியாவினுடைய சிறிய இராணுவம் வேதனையை உண்டாக்கிருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வேதனையை உண்டாக்கிருச்சு, வலியை உண்டாக்கிருச்சு. கட்டில்ல படுத்தபடிக்க ஆக்கிட்டான், படுத்தபடிக்க ஆகிட்டான். நான் நினைக்கிறேன் அந்த சீரியா இராணுவம் அடிச்சு போட்டாங்க போல. கட்டில்ல வேதனையில் கிடக்கிறான், வலியில் கிடக்கிறான். ஏன்? கர்த்தரை விட்டு விலகிட்டான். நம்ம கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது. ஆமென். அந்த வசனத்தை தொடர்ச்சியா வாசிங்க. அவர்கள் அவனை மகா வேதனைக்கு உள்ளானவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவினுடைய குமாரரின் இரத்த பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். கடைசியில எதையும் இழந்து போயிட்டான், ஜீவனை இழந்து போயிட்டான். தேவனை பிரதர் சாதாரணமா எண்ணாதீங்க, அவர் நமக்கு ஜீவன். நம்முடைய ஜீவன் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்த தேவன் நமக்கு ஜீவனா இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவன் நமக்கு ஜீவன். சத்தமா சொல்லுங்களேன், தேவன் நமக்கு ஜீவன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், தேவன் நமக்கு ஜீவன். வாலிபர்கள் சத்தமெல்லாம் கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவன் நமக்கு ஜீவன். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், தேவன் நமக்கு ஜீவன். அந்த தேவனை இழந்துட்டோம்னா இந்த ஜீவனும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு நமக்கு தேவை. இயேசுவை வச்சு நம்ம இந்த உலகத்தில் மகிமையிலேயே இருக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம், அவமானம், தோல்வி இதையெல்லாம் நம்ம சந்திக்காதபடி, சிறியவைகள் சின்னவைகள் நம்மளை வீழ்த்தி விடாதபடிக்கு மகா பெரிய சேனையாய் மாற்றப்பட்ட நாம் மகிமையை காத்துக்கொள்வோம், மகிமையை காத்துக்கொள்வோம், மகிமையை காத்துக்கொள்வோம். நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு இரும், நீர் எங்களோடு இரும். உங்களை விட்டு நாங்க விலகிட கூடாது. ஆண்டவர் நம்மளை விட்டு விலக மாட்டாரு. ஆனா நம்ம தான் ஆண்டவரை விட்டு விலகி விடுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் மக்கள் தான் அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. எத்தனையோ வருஷங்கள் அவரோடு இருந்தவங்க, அவர் மூலமாக அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க கொஞ்ச காலத்தில் அவர் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அது நம்முடைய மகிமைக்கு ஏதுவானதல்ல. நமக்கு தேவன் அவரையே கொடுத்தார். இந்த பூமியில நமக்கு தேவன் அவரையே கொடுத்தார். பிரதர்,
இந்த பூமியில தேவன் நமக்கு அவரையே கொடுத்தார். சொத்தாக, தெய்வமாக, உண்மை உள்ளவரை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை நம்ம காத்துக்கொள்வோம். அவரை இழந்து போகாதபடிக்கு அவரை பற்றி கொள்வோம். எந்த சிறியவைகளும் இந்த பெரியவைகளை வீழ்த்த முடியாது. ஆமென். சரி, கர்த்தரை விட்டு விலகாமல் நம்மை காத்துக்கொள்வது எப்படி? நாம் கர்த்தரை விட்டு விலகாமல் நம்மை காத்துக்கொள்வது எப்படி? ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். எத்தனை பேர் கர்த்தரை இழந்து போய்விடக்கூடாது, அவரை நாங்கள் காத்துக்கொள்ளணும் அப்படி சொல்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி காமிங்க. தலைமுறையாக நான், என் கணவர், எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கணும் அப்படி சொல்கிறவங்க நல்லா 2 கை உயர்த்தி காமிங்களேன். வாலிபர்கள், நாங்கள் சொல்லி தான் கை வைத்தணுமா? நல்லா கை உயர்த்தி காமிங்க. உங்கள் கரங்களை தேவன் பார்க்கிறார். இன்னும் நல்ல கை உயர்த்தி காமிங்க. ஒரு அசைவுங்களேன். ஓ எங்கள் ஆண்டவர், ஓ அவரை நாங்கள் இழந்து போக மாட்டோம். நல்ல கைத்தட்டி அவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். நல்ல சகோதரர்கள், நல்ல 2 கையை தட்டி. சரி, ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். வேதாகமத்தில் யோசபாத் ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிமிர்ந்து பாருங்க. யோசபாத் ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோசபாத் ராஜா, நீங்க சொல்லுங்க. யோசபாத் ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோசபாத் ராஜானாலே நம்ம நினைவுக்கு வருவது எது தெரியாதா? நீங்க சொல்லுங்க. யோசபாத் ராஜா, பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க. சகோதரிகள் யாராவது சொல்லுங்க. இது கூட தெரியலன்னா கஷ்டமா இருக்கு. துதியினால 3 ஜாதிகளை தங்களுக்குள்ளே அவர்கள் அழிந்து போகும்படி தேவனை யுத்தம் செய்ய வைத்து சத்தம் இல்லாமல் வெற்றி பெற்ற ஜனங்கள் யோசபாத் ராஜா, யூத ஜனங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லி பாடி துதிக்கும் பொழுது சத்துருக்களை கர்த்தர் வெட்டி வீழ்த்தினார். ஞாபகம் இருக்குதா? இன்னும் ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கையை உயர்த்தி காமிங்க. உங்களை என்ன செய்யணும் தெரில. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை சொல்லியுமே தெரிலங்கிறீங்க. யோசபாத் ராஜாவும் யூத ஜனங்களும் உபவாசம் இருந்து ஜெபித்து யுத்தத்துக்கு போகாமலே, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது என்று சொல்லி தேவனை யுத்தம் பண்ண வைத்த ஜனங்கள். தேவனை யுத்தம் பண்ண வைத்து தேவன் யுத்தம் பண்ணி வெற்றியை தந்தபொழுது பெற்றுக்கொண்டு களி கூர்ந்த ஜனங்கள் யோசபாத் ராஜா, யூத ஜனங்கள். எல்லாம் மனசில் வைத்திருங்கள். இந்த யோசபாத் ராஜா, அவருக்கு யோராம் அப்படின்னு ஒரு மகன் உண்டு. அந்த யோராமுக்கு பெண் எடுக்கிறாரு. பெண் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரதர், நல்ல இடங்களில் பெண் எடுக்கணும், நல்ல இடங்களில் பெண்ணு கொடுக்கணும். விக்கிரக பேய்கள்கிட்ட போய் பெண் எடுக்கவும் கூடாது, பெண்ணு கொடுத்துடவும் கூடாது. விக்கிரக பேய்கள். ஆகாப் ராஜா, எசபேல் ராணி பேய் பிடித்தவள். அவளுடைய மகள் அத்தாளியால் யோராமுக்கு திருமணம் பண்ணிட்டு வராங்க. திருமணம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த யோராம் ஏதோம் ஜனங்களோடு கூட ராஜாக்களோடு யுத்தம் பண்ணும் பொழுது வெற்றி பெறாரு. அவர் விக்கிரக ஆராதனை பண்ணதுனால எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு நிருபம் எழுதப்படுகிறது. உன்னை தேவன் சங்கரிப்பார் அப்படி சொன்ன உடனே அவன் குடல் நோயினால், குடல் சரிந்து ஒரு நோய் வந்து செத்து போயிடுறான். அவனுடைய மகன் அகஸ்யா ராஜாவுக்கு வரான். அவங்க அம்மா அத்தாளியால் கூட இருக்கிறா. இந்த அகஸ்யா ராஜாவை யெகூ என்பவர் ஆகாப் ராஜாவையும் ஏசபேல் ராணியையும் போய் சங்கரித்து விட்டு திரும்பி வரும்பொழுது இவன் எதிர்படுறான்.
இவனை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனு விக்கிரக ஆராதனைக்காரன் தான் அப்படி சொல்லிட்டு இவனை தேடும்பொழுது ஒளிஞ்சுக்கிறான். அவனை கொண்டு வர சொல்லி அவனை கொன்று போட்டுறான். அவன் கொலை செய்யப்பட்ட பின்பு அத்தாலியால், எசபேல் என்கிற பேய் பிடித்த பெண்ணினுடைய மகள் அத்தாலியால் பட்டயத்தை எடுத்து ராஜ வம்சத்தெல்லாம் வெட்டி கொல்றா. அந்த காலகட்டத்தில் அகசியாவினுடைய மகன் குழந்தை, அவனுடைய பேர் தான் யோவாஸ். அந்த யோவாஸை அந்த அகசியாவினுடைய சகோதரி யோசபாத்து அவ எடுத்து கொண்டு போய் அவளுடைய கணவர் யோய்தா, அவர் ஆசாரியன், கர்த்தருடைய ஊழியக்காரன், 2 பேருமே எடுத்துக்கொண்டு ராஜாவினுடைய படுக்க அறையில், உள் அறையில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடுறாங்க. அவள் கொல்ல முடியலை. 7 வருஷம் ஆகிறது, 7 வயதாகிறது அந்த குழந்தைக்கு. உடனே திடீர்னு ஒரு நாள் இவனை ராஜாவாக்கி யோய்தா சில பேர் நியமித்து இவனை ராஜாவாக்கி அந்த அத்தாலியால் பட்டயத்தினால வெட்டி கொன்று போட்டுறாங்க. அதிலிருந்து இந்த யோவாஸ் ராஜ்யபாரம் பண்ணுறாரு. அல்லேலூயா. சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிபர்கள் நல்ல கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த யோய்தா இவனோடு கூட இருக்கிற வரைக்கும் நல்லா ஆட்சி செய்கிறான், கர்த்தருக்கு பிரியமாக ஆட்சி செய்கிறான். அவருக்கு 130 வயசாகி போச்சு, அவர் மரிச்சிட்டார். அதற்கு பின்பு இவனிடத்தில் சில பிரபுக்கள் வராங்க. அவங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தான் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரங்களுக்கு அவன் இடம் கொடுக்குறான். அந்த காலகட்டத்தில் தான் தேவனுடைய கோபம் வெளிப்பட்டு சிறியவனிடத்தில் கூட இந்த பெரியவன் வீழ்ச்சியை காணும்படி நிலை வந்து விட்டது. அல்லேலூயா. கைகளை ஊத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற சத்தியம் என்னன்னா, கர்த்தரை விட்டுறாதீங்க, கர்த்தரை இழந்துடாதீங்க, கர்த்தரை காத்துக்கொள்ளுங்க. பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தரை விட்டுறாதீங்க, கர்த்தரை இழந்து போயிடாதீங்க, கர்த்தரை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இந்த உலகத்தில் நம்ம அவரை இழந்து போயிடக்கூடாது. நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி பின்னாடி இருக்கிறவங்க, கர்த்தாவே நீர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது வாசிங்க 2 நாளாகமம் 24:17. யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். நான் சொல்லுகிறத நல்ல கவனமா கேளுங்க. ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறாரு. நீங்க விசுவாசத்துல பலப்படணும், கர்த்தருக்குள்ள பலப்படணும், கர்த்தருடைய வல்லமையில பலப்படணும். கொஞ்ச காலம் பிரதர் நான் சொல்ற விழித்திருந்து கவனமா கேளுங்க. பிசாசு தூக்கத்தை கொடுக்குறானா, நல்லா நிமிந்து மிலிட்ரி மாதிரி நிமிந்து நான் சொல்ற வசனத்தை கேளுங்க. ஏசப்பா அவங்க கூட பேசுறாரு. கொஞ்ச காலத்துக்கு உங்களுடைய தாய் தகப்பனுடைய விசுவாசம் உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்களா சர்ச்சுக்கு வர விருப்பம் இல்லாமல் இருந்தும் உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்களை பலவந்தப்படுத்தி சர்ச்சுக்கு அழைத்து கொண்டு வருவார்கள். இது மிக அவசியமான தேவை. உங்களுடைய போதகரும் நீங்கள் ஆலயத்துக்கு வர விருப்பம் இல்லாமல் இருந்தும் அவர் உங்களை சும்மா விசாரித்து உங்கள் வீட்டுக்கு வந்து சந்தித்து உங்களை அழைத்து கொண்டு வருவார். அது நிமித்தம் நீங்கள் வருவீங்க. இது எல்லாமே அதாவது நம்ம விசுவாசத்தில் பலப்படுவதற்கு தேவன் செய்கிற உதவிகள். ஆனால் கடைசி வரைக்கும் இதுலையே வண்டியை ஓட்டிடக்கூடாது. ஏன்னா நம்மளை இன்னைக்கு விசுவாசத்தில் தாங்குகிற நம்ம தாய் தகப்பனோ போதகரோ நமக்கு நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்மளை விட்டு மறைந்து போய் விடுவாங்க. அப்போ நம்ம நிற்க வேண்டாமா? அப்போ நம்ம கர்த்தருக்காக வாழ வேண்டாமா? அப்போ நம்ம தொடர்ந்து கர்த்தரை பின்பற்ற வேண்டாமா?
நாம் மரணம் வரைக்கும் நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், கர்த்தருக்காக நிற்க வேண்டும். அப்படி என்றால் மற்றவங்களுடைய பலனையே சாய்ந்து மற்றவங்களுடைய பலன்லையே உங்கள் வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படணும், விசுவாசத்தில் பலப்படணும். அப்படி பலப்படலைன்னா உங்களை இன்னைக்கு தாங்கி கொண்டிருக்கிறவங்க உங்களை விட்டு மறைந்து போகும் பொழுது நீங்கள் விழுந்து போய் விடுவீர்கள். அந்த மாதிரி விழுந்தவன் தான் இந்த யோவாஸ். யோய்தா என்னும் தன்னுடைய அத்தை மாப்பிள்ளை, தன்னுடைய மாமா ஆசாரியனுடைய வழிநடத்துதல்ல சூப்பராக வராரு கர்த்தருக்குள்ள. கர்த்தருக்கு விரோதமான ஒன்றுமே செய்யலை. ஆனால் அவர் ஒரு 130 வயசாகி மரித்த பின்பு சில பிரபுக்கள் வந்த உடனே அவங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தோப்பு விக்கிரகங்களை பின்பற்ற செவி கொடுத்து கர்த்தரை விட்டு விலகி போய் விட்டார். அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் அவர் பலப்படலை, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்குள்ள அவர் பலப்படலை, அதனால நிற்க முடியலை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நாம் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும், கர்த்தருக்குள்ள நாம் பலப்பட வேண்டும், கர்த்தருக்குள்ள நம்ம தனியாய் நிற்கக்கூடிய அளவிற்கு பலப்பட வேண்டும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? உங்க அம்மா அப்பா பைபிள் படிக்க சொல்லாட்டாலும் நீங்க பைபிள் படிக்கணும். உங்க அம்மா அப்பா உங்களை ஜெபம் பண்ண சொல்லாட்டாலும் ஜெபம் பண்ணணும். உங்க மனைவி உங்கள் ஆலயத்துக்கு வான் கூப்பிடாட்டாலும் ஆலயத்துக்கு வரணும். உங்கள் கணவர் உங்களை ஜெபம் பண்ண சொல்லாட்டாலும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் யாரையும் சார்ந்து நிற்காம, யாருடைய பலத்தில் நிற்காம, நீங்கள் விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பலத்தில் நிற்கணும். ஆமென். எங்களுடைய பலமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். எங்களுடைய பலமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம். அதாவது இந்த சென்ட்ரிங் போடுறது மாதிரி தான். சென்ட்ரிங் போடுற மாதிரி தான். சென்ட்ரிங் போடுறத பார்த்துருக்கீங்களா தம்பி? சென்ட்ரிங் போடுறத பார்த்துருக்கீங்களா? எப்படி போடுவாங்க? சென்ட்ரிங் மட்டத்துக்கு கட்டிட்டு உள்ள பலகை அடைப்பாங்க. பலகை அடைச்சு கம்புகளை நடுவாங்க. அதுக்கு மேலே காங்கிரீட் கலவையை போடுவாங்க. ஒரு 21 நாள் தான். அதுக்கடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து பலகை எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. பலகை எடுத்த உடனே அந்த காங்கிரீட்டு அதனுடைய பலத்திலே நிற்கும். இதுக்கு முன்னாடி கட்டையின் பலத்தில் நின்னது, கம்பு மரத்தின் பலத்தில் நின்னது, இப்போ அதன் பலத்தில் நிற்கும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலம் நம்மளை விசுவாசத்தில் தாங்குகிறதுக்கு தேவன் கொடுத்துருக்கிறவங்களுடைய பலத்தில் நிற்கணும். அப்பயே நம்ம பலப்பட்டு அவங்க நம்மளை விட்டு மறைந்து போனாலும் தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த பலத்தில் அவரோடு நிற்கணும், அவரை தேடணும், அவரை பின்பற்றணும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? இல்லைன்னா நீங்கள் விழுந்து போயிடுவீங்க, கர்த்தரை இழந்து போயிடுவீங்க. நீங்கள் பலப்படணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அப்படித்தான். யாத்திராகமம் புஸ்தகம் 32:1 வாசித்து பாருங்களேன். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார் பலத்தில் நின்னாங்க சொல்லுங்க மக்களே? மோசேயின் பலத்தில். யார் பலத்தில் நின்னாங்க? மோசேயின் பலத்தில். மோசே 40 நாள் மலை மேலே உபவாசித்து ஜெபிக்க போயிட்டார். அந்த ஜனங்கள் மோசே உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்லாமலே சொல்கிறாங்க. ஏன்னா அறிவியல் முறைப்படி, தம்பி நான் சொல்லுறது கவனி, அறிவியல் முறைப்படி 90 மணி நேரம் 3 நாள் தண்ணி குடிக்காம, தூங்காம, சாப்பிடாம இருந்தால் ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாது. 3 நாட்கள்.
தண்ணீர் குடிக்காம உணவு சாப்பிடாம தூங்காமல் இருந்தால் டெத்து தான். ஆனால் மோசே போய் 40 நாள் ஆகிவிட்டது, அவர் இறங்கி வரல. அவங்க நினைச்சாங்க மோசே செத்து போயிட்டாருன்னு. மோசே செத்து போயிட்டாருன்னு. சரி, மோசே செத்து போனா என்ன, உங்களை அழைத்து கொண்டு வந்தவர் தேவன் அல்லவா, அப்படி சொல்லிட்டு தேவனுக்குள்ள இருந்திருக்கணுமே, விசுவாசத்தில் இருந்திருக்கணுமே. ஆனால் அவங்க அப்படி இல்லை, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தாங்க. ஆரோன் இடத்துல வந்தாங்க, ஆரோன் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து காதில் கிடக்கிறது மூக்கில் கிடக்கிறதெல்லாம் கலட்டி கொடுங்கன்னு கேட்டு ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, இதுதான் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள்னு சொல்லிட்டு விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சு கர்த்தரை விட்டு விலகினாங்க. ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம எந்த ஒரு மனுஷனுடைய பலத்தில் நிற்க கூடாது. கொஞ்ச கால மனுஷனுடைய பலத்தில் நின்றாலும் ஆனா அந்த காலகட்டத்தில் நம்ம கர்த்தருக்குள்ள பலப்பட்டு விட வேண்டும். கர்த்தருக்குள்ள பலப்பட்டு விட வேண்டும். கர்த்தருக்குள்ள பலப்பட்டு விட வேண்டும். கர்த்தருக்குள்ள பலப்பட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கையை தட்டி கர்த்தருக்குள்ள பலப்பட வேண்டும். இன்னைக்கு மக்களை எத்தனையோ முறை சந்தித்து அவங்கள ஆலயத்துக்கு கூப்பிட வேண்டியது இருக்கிறது, கூட்டங்களுக்கு கூப்பிட வேண்டியது இருக்கிறது. சிலரை கூப்பிட்டாலும் வர்றது கிடையாது. ஆனால் கூப்பிட வேண்டியது இருக்கிறது, வீடு சந்திக்க போக வேண்டியது இருக்கிறது, அவங்கள போய் சர்ச்சுக்கு ஏன் வரலன்னு கேட்க வேண்டியது இருக்கிறது. ஏன் இன்னும் ஜனங்கள் விசுவாசத்தில் பலப்படலை. நான் உங்கள் வீட்டுக்கு வராட்டாலும், உங்களுக்கு போன் போட்டு கூப்பிடாட்டாலும், உங்களிடத்தில் போன் போட்டு பேசாட்டாலும் நீங்கள் சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கணும். அதுதான் விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து எங்கள் கண்கள் ஆச்சரியப்படணும், எங்கள் இருதயம் களி கூற வேண்டும். ஓ, ஜனங்கள் விசுவாசத்தில் பலப்பட்டு விட்டார்கள், இவர்கள் இனி கர்த்தருக்காக வாழ்வார்கள், கர்த்தருக்குள்ளே நிற்பாங்க. சாத்தான் இவங்களை ஒன்று செய்ய முடியாது, பின்மாற்றத்தின் ஆவி இவங்களை ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்க கர்த்தருக்குள் களி கூறுவோமே. ஆனா இன்னைக்கு இந்த திருவிழாவில் தேர் கட்டி இழுக்கிறது மாதிரி தான் இருக்கு. வாரம் வாரம் என்ன செய்யணும், இழுக்கணும். ரோட்டில் பார்க்கும் பொழுது எல்லா இடங்கள்லையும் என் கூட்டத்துக்குள்ள, என் சர்ச்சுக்குள்ள வந்துருங்க வந்துருங்க அப்படி சொல்ல வேண்டி இருக்கிறது. நாங்கள் உங்களை கூப்பிடவே கூடாது, நீங்கள் எங்களை ஆச்சரியப்படுத்தணும், எங்களை சந்தோஷப்படுத்தணும். அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் பலப்பட வேண்டும். பக்கத்தில் உங்கள் பார்த்து சொல்லுங்களேன், அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் பலப்பட வேண்டும். பக்கத்தில் உங்கள் பார்த்து சொல்லுங்களேன், அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் பலப்படணும். அதிகாலை ஆராதனையாக சர்ச்சை நிறைச்சிடணும், உபவாச ஜபமாக சர்ச்சை நிறைச்சிடணும், பைபிள் ஸ்டடியாக சர்ச்சை நிறைச்சிடணும், சுவிசேஷ ஊழியமாக கூட்ட ஊழியங்களுக்கு போகணும். ஆத்தும ஆதாயப்படுத்துங்கலாம் சொல்லக்கூடாது, காணிக்க கொடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆச்சரியப்படுத்தணும். அதுதாங்க விசுவாசத்தில் பலப்படுகிற காரியம். அதுதான் விசுவாசத்தில் பலப்படுகிற காரியம். இந்த விசுவாசத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்த வேண்டும். இந்த விசுவாசத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்துவதற்கு இன்னொரு காரியம் நீங்கள் செய்யணும். எபிரேயர் 3:12. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்கணும். இப்ப விசுவாசம் உள்ள இந்த இருதயம் நமக்கு இருக்குது. ஆனா இந்த இருதயத்துல அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உருவாகாதபடி காத்து கொள்ளணும். இந்த இஸ்ரவேலின் பிரபுக்கள் இந்த யோவாஸ் ராஜாவின் இடத்துல வந்தாங்களே, இவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஏய் போங்கப்பா போங்க, வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியாதா? எங்க கர்த்தரை பத்தி எங்களுக்கு தெரியாதா? போங்க போங்க, தோப்பு விற்கிறவங்களெல்லாம் வெட்டி போடுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவிசுவாசம் வராதபடிக்கு காத்திருக்கணும். ஆனால் இவர் கொஞ்சம் இருதயத்தை திறந்து கொடுத்தாரு, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத காதில் கேட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வேலை செய்கிற இடத்துல, ஃபங்க்ஷனுக்கு போகிற இடத்துல சில ஆட்கள் பிசாசினால் பயன்படுத்தப்படுவாங்க. அந்த நேரத்தில் உங்கள் காதை அடைச்சிடணும்,
அவங்க வாயையும் அடைச்சிடணும். விசுவாசத்தை குறித்து, கர்த்தரை விட்டு விலகி போகிற காரியத்தை குறித்து பேசுனாங்கன்னா உன் வாயை மூடு. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க வாயை மூடிடுவாங்க. அங்கேயா இங்கேயா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் செவியை இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் தலை மேலே ஏறி உட்காந்துருவாங்க. ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிற காரியத்திற்கு ஒரு துளி அளவு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு ஜனங்களுக்குள்ள புகுந்து புகுந்து அவிசுவாசமுள்ள ஒரு இருதயத்தை உண்டாக்கிடுவான். அதுக்கு இடம் கூடாதபடி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தில் பலப்படுங்க, கர்த்தருக்குள்ள பலப்படுங்க. அதுதான் முதல் காரியம். உங்கள் சொந்த பலத்தில், அதாவது உங்கள் சொந்த விசுவாசத்தில், உங்கள் சொந்த பலத்தில் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிற்கிற அளவுக்கு பலப்பட்டுறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் சொந்த விசுவாசத்தில், உங்கள் சொந்த பலத்தில் யாரும் உங்களை தாங்காமல் நீங்களா தேவனுக்குள்ள எலியா மாதிரி கர்த்தருக்குள்ள பலப்படுங்களேன். ஆண்டவர் உங்கள் மகிமையை இழந்து போக விட மாட்டார். நீங்கள் பெரிய சேனைனா நீங்கள் பெரிய சேனை தான். உங்களுக்கு விரோதமாக எந்த சின்ன சேனை வந்தாலும் அது உங்களை மேற்கொள்ள முடியாது. அது விழுந்து போயிடும், அது விழுந்து போயிடும். அது உங்களுக்கு முன்னாடி ஓடும். அந்த சிறியது சிறியதாகும், பெரியதா நீங்க பெருசா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில வேதனைக்கு இடம் இருக்காது. உங்க வாழ்க்கையில எந்த மனுஷனும் வேதனையை உண்டாக்க முடியாது. வேதனையை கொண்டு வருகிற காரியங்களை ஆண்டவர் தடுத்துருவாரு. நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் பின்னாடி உள்ளவங்களுக்கு புரியுதா நான் சொல்லுகிறது? ஆவியானவர்களை பார்த்து சொல்றாரு, அவிசுவாசம் உள்ள இருதயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அவிசுவாசத்தை குறித்து பேசினாங்கன்னா நீங்க கேட்காதீங்க. விக்கிரகங்களை குறித்து இந்த மை மந்திரம், இந்த செய்வன குறி, இந்த மாதிரி காரியங்களை குறித்து பேசுனாங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை எனக்கு தெரியும், வாயை மூடு. நேற்று இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தேன், டோன்ட் டச். நெத்தியில் எழுதிக்கோங்க, கையில் எழுதிக்கோங்க, எல்லா இடத்தும் எழுதிக்கோங்க. என்னது? டோன்ட் டச். தொடாத, டான்சர், வெடிச்சு செத்துற போகிற. அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குறேன். என்ன வார்த்தை? வாயை மூடு. இதுக்கடுத்து என்ன செய்யாத, பேச. உறவு முறிஞ்சிருமே. உறவெல்லாம் முறியாது. ஆண்டவரோடு இரவு பகலாக நீங்கள் இருக்கிறதுக்கு கிருபை தருவார் ஆண்டவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபையும் தயவும் இருக்கும். நீங்கள் மகா பெரிய சேனையா அவரால் உருவாக்கப்பட்டீங்களே, நீங்கள் மகா பெரிய சேனையா, மகிமையின் சேனையா, கம்பீரமா உலா வருவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே பலப்படுங்க. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 24:17. யோய்தா மரணமடைந்த பின்பு, யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து, யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு, அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். 19 வாசிங்க. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண, அவர்களை தங்களிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை இடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கிறீர்கள்? மனுஷர்களுக்கு உங்கள் செவியை கொடுக்கிறீர்கள் என்றால், நீங்கள் பெரியவைகளாயிருந்தும் சிறியவைகளிடத்தில் வீழ்ச்சியை சந்தித்து
தோல்வியை காண்பீர்கள், தேவனை இழந்து போவீங்க, பெரியவரை இழந்து போவீங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் என்னுடைய பெயர்ல உங்களிடத்துல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் கர்த்தரை இழந்து போக மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய மக்கள் செவி கொடுக்கிறது மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு. நண்பர் என்கிற பேர்ல, உறவினர் என்கிற பேர்ல, பக்கத்து வீட்டுக்காரன் என்கிற பேர்ல அவனை நம்பி அவன் சொல்றத காதுல கேட்டு அதை செயல்படுத்துவீங்க. ஆனா பல மணி நேரம் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை தியானித்து உங்களிடத்துல வந்து பேசுகிற, இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா அல்ல, திட சாட்சியாக நிரூபித்தால் கூட அதுக்கு செவி கொடுக்கிறது இல்லை, அதுக்கு அர்ப்பணம் செய்கிறது இல்லை. உன் கூட எப்படி கர்த்தர் இருப்பாரு? நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதே. விக்கிரக நம்பிக்கை கொண்டிருக்கிற சில மனிதர்கள் உங்க காதுல போட்டு உங்களை கர்த்தரை விட்டு விலக முயற்சி பண்ணுவார்கள். ஆனா அவங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க. தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை தள்ளி 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 புறக்கணித்து தேவனுடைய கிருபையை இழந்து போறாங்க, தேவனையே இழந்து போகிறார்கள். அல்லேலூயா. இந்த யோவாஸ் ராஜாவினிடத்துல இந்த ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா திட சாட்சியா ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க. ஆதாரத்தோடு சாட்சியை கொடுத்து வார்த்தையை சொல்றாங்க. நீ தோப்பு விக்கிரகங்களை விடு, நீ விக்கிரக ஆராதனையை விடு, கர்த்தர் உன்னை விட்டு விலகுறாரு, நீ மனம் திரும்பினா கர்த்தர் உன்னோடு வருவாரு, உன்னை சேர்த்து கொள்வார்னு சொல்றாரு. ஆனாலும் அவன் செவி கொடுக்கல. அந்த யோவாஸ் ராஜா செவி கொடுக்கல. அந்த பிரபுக்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தவன் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல. அதனாலதான் கிருபையை இழந்து போனான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. தீர்க்கதரிசிகளை செவியில் கொடுக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்கதரிசிகளின் செவிகளில் டாப்பு டாப்பு டாப்புன்னு செவியில் கொடுக்கறத பார்த்தேன். நான் கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்தேன். செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு 9 மணிக்கு மேலே சாத்தூருக்கு வர்றதுக்காக பஸ்ஸுக்காக காத்திருந்தேன். ஒரு பஸ்ஸில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பயணி ஒரு கண்டக்டரை பிடிச்சி முடிய பிடிச்சி இப்படியே சாய்க்கிறாரு, கணத்தில் அடிக்கிறார். அங்கே சில காவலர்கள் எல்லாம் யூத்து வாலிப காவலர்கள் அங்கே நின்றவங்க கூட்டமாக ஓடி வந்தாங்க. பஸ்ஸுக்குள்ளே ஏறி அந்த ஆளை சொல்லி பார்த்தாங்க. அவர் கேட்கல. உடனே சுற்றில் நின்றுட்டு அடித்தாங்க. பாருங்களேன், அப்படின்னைக்கு தான் பார்த்துருக்கேன் இப்படியும் அடிப்பாங்களான்னு. இங்கே ஒருத்தர் அடிக்கார், இங்கே ஒருத்தர் அடிக்கார், இங்கே ஒருத்தர் அடிக்கார். அந்த ஆளுக்கு கீழே விழுட்டார். பிற அவரை தூக்கி விட்டு பஸ்ஸுக்குள்ளே ஒழுங்காக இருக்கணும்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அது மாதிரி தானே தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த வாரம் ஒரு வாரம் என்னத்தான் பேசினார், எனக்காகத்தான் பேசினார். இவரை விடக்கூடாது. ஐயோ, 25 வருஷமா போதிச்சு செவியில் தான் வாங்கியிருக்கிறேன். செவியில் வாங்குகிற மக்களை பார்க்க முடியல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் செவியில் கொடுக்கிறவர்களா இல்லாமல் செவி கொடுக்கிறவர்களா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், செவி கொடுக்கிறவங்களா இருங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. ஊழியக்காரர் சொல்றாரா, உங்க விசேஷ வீடுகளுக்கு வந்து சொல்றாரா, பால் காய்ச்சி வீடுகளுக்கு வந்து சொல்றாரா, இதை தொங்க விடாதீங்க, இதை தடவாதீங்க அப்படிலாம் சொல்றாரா, உடனே கீழ்ப்படிங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீங்க செவி கொடுத்தீங்கன்னா நீங்க சாத்தானுக்கு செவியில கொடுத்தது மாதிரி, தோல்விக்கு செவியில கொடுத்தது மாதிரி ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல 2 கைகளை தட்டி
ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க பிரதர். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட மக்களை நீங்க பார்க்க முடியல. ஆனா உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷ வார்த்தையை கேட்குறீங்க. நண்பன்கிற பேர்ல, உறவினருங்கிற பேர்ல, ஒரு அரசியல்வாதிங்கிற பேர்ல, ஒரு ஜாதி தலைவருங்கிற பேர்ல ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்புறீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறது இல்லையே, அதுக்கு செவி கொடுக்கிறது இல்லையே. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன காரியத்தில் கூட பெரிய ஆட்கள் நம்ம தோல்வி அடைந்து விடுகிறோம். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால தான் கர்த்தரை விட்டு விலகுறீங்க. மாமிசமானத, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பதவி, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வீரம், இது வீரம் விளைஞ்ச மண். நிறைய மக்கள் சண்டையில் யார் என் கூட முடியாது, நான் சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன், எங்கள் பரம்பரையெல்லாம் பயங்கரமான பரம்பரை அப்படின்னு சொல்கிறவங்களே நிறைய பேர் உண்டு. அப்படி தானே? அல்லேலூயா. மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். உங்கள்கிட்ட இருக்கிற காசு பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அழகின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. உங்கள் சரீரத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. சமீபத்தில் அகமதாபாத்தில் ஒரு ஏரோப்ளேன் 3 நிமிடத்தில் வெடித்து சிதறிச்சா. அந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த செய்தியை குறித்து சொன்னது சில பேர். அதில் ஒரு நடிகர் சொன்னார், பெயர் பெற்ற நிறையா பணமுடைய செல்வாக்குடைய ஒரு நடிகர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நிச்சயமில்லாத வாழ்க்கை. இந்த மனிதர்களுக்கு கூட தெரிகிறது, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யறதில்ல, தெரியறதில்ல. அந்த மனுஷர்கள் கூட பாருங்களேன், தங்கிட்ட இருக்கிற அந்த பணத்தின் மேலேயோ அந்த புகழ் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்க நிச்சயமில்லாத வாழ்க்கை. ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, இந்த உலகம் நிச்சயம் இல்லாதது தான். ஆனால் இந்த நிச்சயம் இல்லாத இந்த உலகத்தில் நமக்கு நிச்சயத்தை தருகிறவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேலே நம்பிக்கை வைங்க, அவருடைய கிருபையின் மேலே நம்பிக்கை வைங்க, அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைங்க, அவருடைய ஆவியானவர் மேலே நம்பிக்கை வைங்க. இந்த நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு நிச்சயத்தை தருவார். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லதான் கை தட்டுங்களேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க, மனுஷர் மேலே நம்பிக்கை வைங்க. அது யாராக இருந்தாலும் நம்பிக்கை வைக்காதீங்க. இந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது தான் அநேகருடைய பலவீனத்துக்கு காரணம். அநேகருடைய பலவீனம் அது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அது உங்கள் தாயாக இருக்கலாம், அது உங்கள் தகப்பனாக இருக்கலாம். சத்தமாக சொல்லுங்களேன், நான் சொல்கிறது, அது உங்கள் தாயாக இருக்கலாம், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் கட்டி போட்டிருக்கிற நாயாக இருக்கலாம். நம்பிக்கை வைக்காது. நிறைய பேருக்கு நாய் மேலே நம்பிக்கை. எது மேலே நம்பிக்கை? திருடனை காப்பாற்றுமா, திருடனை பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நாய் இவங்களை ஒரு நாள் பிடிச்சிருந்தா. வளர்த்தவர்களே, யார் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, தேவனுடைய கிருபையின் மேலே நம்பிக்கை வைங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது. இவருதான். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை மட்டுமே போதும். ஏசப்பா மேலே நம்பிக்கை வைங்க, மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. அப்படிதானே? ஆனால் அவன் நம்பிக்கைக்குரியவன் மாதிரி வருவான். நம்பாதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க.
மனுஷன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலை என்பதற்கு அடையாளம் அவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 24:21. அதனால் அவர்கள் மேல உள்ள வசனத்தை சேர்த்து வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன, இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நன்றி கட்டவர்களாக இருக்கிறார்கள், நன்மைகளை நினைக்காதவர்களாக இருக்கிறார்கள். சிறு குழந்தையாய் இருக்கும் பொழுது அத்தாலியால் என்கிற ஒரு பெண் பேய் பட்டயத்தை எடுத்து ராஜகுமாரர்களை சங்கரிக்கும் பொழுது இந்த யோய்தாவினுடைய மனைவி யோய்தா இந்த யோவாஸ் என்கிற இந்த குழந்தைய கொண்டு போய் உள் அறையில வைத்து வளர்த்தார்களே. 7 வயசு வரைக்கும் ஒரு தாயை போல வளர்த்தார்களே, ராஜாவாக்கினார்களே. இன்னைக்கு யோவாஸ் ராஜாவாக உயர்ந்திருப்பதற்கு காரணம், அரசாட்சி செய்வதற்கு காரணம் அந்த யோய்தா என்கிற ஆசாரியனும் அவருடைய மனைவியும் தானே. ஆனால் அவர்கள் செய்த நன்மையை நினைக்கல, அவர்களுடைய பிள்ளைக்கு தயை காமிக்கல. சகாரியா இந்த யோவாஸ் ராஜாவின் இடத்துல இந்த விக்கிரகங்களை விடு, கர்த்தரை விட்டு விலகாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன போது இவன் தயை செய்யாம ஆலயத்துக்கு முன்னாடி கட்டுப்பாடு பண்ணி கல்லறிந்து கொண்டான். அந்த படுபாவி, அந்த நன்றி கட்டவன், அந்த கொடுமையான இருதயம் உடையவன், தன்னை காப்பாற்றினவருடைய பிள்ளைய கல்லறிந்து கொள்வதற்கு காரணமானான். அவனுடைய வேதனைக்கு காரணம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில நம்மளை தூக்கி விட்டவங்க, நம்மளை பாதுகாத்தவங்க, அவங்களுடைய பிள்ளைகள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் நினைச்சு நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும், நாம் தயவு பாராட்ட வேண்டும். நன்றி நமக்கு தேவையாய் இருக்கிறது, நன்றி நமக்கு தேவையாய் இருக்கிறது. நமக்கு நன்மை செய்தவர்களை நாம் மறக்க கூடாது. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு தயை காமிங்க, தயை காமிங்க பிரதர், தயை காமிங்க, தயை காமிங்க, தயை காமிங்க. நல்லா தான் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு, உங்களுடைய உயர்வுக்கு, உங்களுடைய மேன்மைக்கு எங்களை தேவன் பயன்படுத்துகிறார். இன்னைக்கு நன்றியை காண்பிக்கிறார்களா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தயவை காண்பிக்கிறீர்களா? இன்னைக்கு நன்றி கட்ட இருதயம் தான் நிறைய பேருக்கு உண்டு. நம்ம சபையில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நன்மையை பெற்றுக்கொண்டாங்க, ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் நன்றி கட்டு ஓடி போனார்கள். ஹலோ, நம்மளை தூக்கி பாதுகாத்த அந்த ஊழியக்காரனை நம்ம கைவிடக்கூடாதுங்க, மறக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், இன்றைக்கு உங்கள் கையில் அதிகாரம் இருக்கலாம், இன்றைக்கு உங்களிடத்துல பொருளாதார செல்வாக்கு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த ஊழியக்காரனுடைய ஜெபம் இல்லைன்னா உன் பிள்ளை செத்து போயிருக்குமே. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உயர்வை நீ பெற்றிருக்க மாட்டியே. உனக்காக கண்ணீர் வடித்து ஜெபித்தார்களே, கற்பத்தின் கனி உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்தார்களே. ஆனா இன்றைக்கு அவர்கள் மேல உனக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கிறதா? நன்றி உணர்வு இல்லாதவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறது கிடையாது.
ஆமென். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தயை காமிக்கணும், இரக்கமுள்ள இருதயம், நன்றி உள்ள இருதயம், நினைச்சு பார்க்கிற இருதயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நினைச்சு பார்க்கிற இருதயம். கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் தன் குடும்பத்துக்கு செய்த நன்மைகளை, கர்த்தர் ஊழியக்காரன் மூலமா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிற இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கர்த்தரை இழந்து போக மாட்டாங்க. கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றுவாங்க, கர்த்தரோடு இருப்பாங்க, கர்த்தருக்காக இருப்பாங்க. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி அந்நிய பாஷையில நிறைஞ்சு, பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு, ஆண்டவரே எங்களுக்கு நன்றி உள்ள இருதயம் கொடுங்க இயேசுப்பா சொல்லுங்களேன். இன்னைக்கு எங்க தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்க செல்வ செழிப்புடன் இருக்கிறப்பா. ஆனா அன்றைக்கு நாங்க அப்படி இந்த சபைக்குள்ள வரல. அன்னைக்கு ஆரம்பத்தில் வரும் பொழுது கடனோடு வந்த ஆண்டவரே, கஷ்டத்தோடு வந்த ஆண்டவரே, வியாதியோடு வந்த ஆண்டவரே, பிள்ளை இல்லாம வந்த ஆண்டவரே, எங்களுக்காக இந்த சபை ஜெபித்தது, எங்களுக்காக இந்த ஊழியக்காரன் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கதறி ஜெபித்தாரு. இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். இந்த சபைக்கு, இந்த சபையின் ஊழியக்காரனுக்கு, இந்த ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கு நாங்க நன்றியா இருக்கணும் இயேசுப்பா. அல்லேலூயா. நன்றியா இருக்கணும் பிள்ளைகளே, வாலிபர்களே, நன்றியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நன்றியா இருக்கணும். அவப்பேர்களை வாங்கி கொடுத்துடக்கூடாது. திருமணம் முடிஞ்சு போகும் பொழுது இந்த சபையை மறக்கக்கூடாது, இந்த சபையினுடைய ஊழியக்காரனை மறக்கக்கூடாது. ஆமென். ஒன்றுமில்லாமல் கிடந்த உடனே ஆண்டவருடைய கிருபையினால அபிஷேகத்தில் நடத்தி உருவாக்கி இன்னைக்கு 4 பேருக்கு நீ பயன்படுகிற அளவிற்கு தேவன் பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அதையெல்லாம் மறக்கக்கூடாது. ஆனால் நிறைய நன்றி இல்லாத மக்கள் தான் சபையில். மற்ற சபைகளில் இருக்கிற மக்கள் கூட பரவாயில்லை, ஆனால் நம்ம சபையில் இருக்கிற மக்கள் நன்றி இல்லாத மக்கள் தான். நான்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கு, உங்களுடைய திருமண நாளுக்கு எந்திரிச்சு நிற்க வச்சு ஜெபம் பண்ணி கைத்தட்டி வாழ்த்தி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோமா? நீங்கள் என்னைக்காவது பாஸ்டருக்கு ஒரு திருமண நாள், பாஸ்டருக்கு ஒரு பிறந்த நாள், ஒரு வாழ்த்து சொல்லுவோம்னு சொல்லி ஃபோன் போட்டு வாழ்த்திருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஒரு கிஃப்டை, ஒரு பேனாவை கூட வாங்கி கொண்டு வந்து கொடுத்து பாஸ்டர் நாங்க அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா? ஐயோ, எங்களுக்கு நன்றி என்பது கிடையாது. கடவுள் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்? அந்த தயையை நினைக்கணும். எதை நினைக்கணும்? அந்த தயை. இன்றைக்கி நீங்கள் உயர்வில் இருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் மேன்மையில் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் நல்ல ஜம்முன்னு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் உயர்வடைவதற்கு அன்றைக்கு இந்த ஊழியக்காரத்தில் வந்து ஜெபம் பண்ணீங்களே, போலீஸ் இன்டர்வியூக்கு போகும் பொழுது, அல்லது வேறு இன்டர்வியூக்கு போகும் பொழுது, அல்லது மருத்துவமனைக்கு போகும் பொழுது பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணீங்களே, அந்த ஜெபத்தினால கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்தாரா இல்லையா? எத்தனை பேர் செய்தார்னு சொல்லுவீங்க? நல்ல கைவர்த்தி காமிங்களேன். செய்தாரா? உங்களுக்கெல்லாம் செய்யலையா? செய்தார்னு சொல்லுங்க, நல்ல கைவர்த்தி காமிங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரே, நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கையை தட்டி. எத்தனையோ பேய் பிடிச்சவங்களை கொண்டு வந்து பேயினை மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க. நானும் பேயும் நானும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் என் மனைவிட்ட கேட்டு பாருங்க, நீங்கள் பேய்க்கு ஜெபம் பண்ணிங்கன்னா விட்டுட்டு வர மாட்டீங்களா? விட்டுட்டு வர மாட்டேன் நான். ஒன்று நீ போகணும், நான் போக மாட்டேன். அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் நீ ஜெபத்தை முடி அப்படின்னு சொன்ன உடனே தான் முடிப்பேன். இதுவரைக்கும் எத்தனையோ நன்மைகளை 25 வருஷத்தில் செய்வதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஆராதனை எப்படி நடத்துகிறோம்? இந்த பிரசங்கத்தில் இவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ணுறேன். கத்தி ஞான நன்மைகளை நான் விதைக்கிறேன்.
ஆனால் நீங்கள் சரீர நன்மைகளை விதைக்கிறீங்களா? சரீர நன்மைகளை விதைக்கிறீங்களா? தயை பாராட்ட வேண்டும். தயை, இரக்கம், உழைப்பு, பிரயாசம் அதெல்லாம் மனசில் நினைக்கணும். நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். கைகள் ஒரு தலையிலே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2 நாளாகமம் 24:24. சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும், சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள். நான் சொல்லுகிறத நல்லா கவனமா கேளுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த யோவாஸ் ராஜா எதை பெருக்கினான்? தங்களோடு இருக்கிறவரை பெருக்காமல் தங்களோடு இருக்கிறவைகளை பெருக்கினான். இராணுவ பலத்தை பெருக்கினான், போர் வீரர்களை பெருக்கினான், இராணுவ தளவாடங்களை பெருக்கினான். அவன் அதனால தான் மகா பெரிய சேனையாய் மாறினா. கர்த்தருடைய பிரசனத்தில், கர்த்தருடைய அபிஷேகத்தில், கர்த்தருடைய வரங்களில், கர்த்தருடைய வல்லமையில் பெருகலை. இன்னைக்கு நம்மெல்லாம் எதில் பெரிய ஆளாகிக்கிட்டு இருக்கோம் பிரதர்? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், எதில் பெரிய ஆளாகிக்கிட்டு இருக்கோம் பிரதர்? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், எதில் பெரிய ஆளாகிக்கிட்டு இருக்கோம்? பின்னாடி இருக்கிறவங்க எதில் பெரிய ஆளாகிக்கிட்டு இருக்கோம்? ஆஸ்திகளை பெரிய ஆளாகிக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே? அங்கே ஒரு இடம் வாங்கணும், இங்கே ஒரு இடம் வாங்கணும், அங்கே அந்த வாகனம் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும், நிறைய பேக்ரவுண்ட்லாம் பெருசாக இருக்கணும், பெரிய சேனை ஆகணும்னு. நீங்கள் இந்த சேனையில் பெருசாகாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தில் பெருசாகுங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தில் பெருசாகுங்க, கர்த்தருடைய வரங்களில் பெருசாகுங்க, கர்த்தரில் பெருசாகுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய சேனையை வைத்து வெற்றி தோல்வி அல்ல, உங்களோடு இருக்கிற கர்த்தரை வச்சு தான் வெற்றி தோல்வி. ஹல்லேலூயா. கைகளை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். யோவான் சுவிசேஷம் 3:30 அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் என்ன சொல்லுகிறார்? 3:30 வாசிங்களே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். யோவான் சொல்றாரு, இயேசு பெருகணும். சொல்லுங்களேன், இயேசு பெருகணும், நான் சிறுகணும். அதனால தான் ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கலும் பெரியவன் கிடையாது. வேதம் அப்படி சொல்லுது. நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறீங்க, நீங்கள் பெருசாகவே இருக்கணும்னா உங்களை தேவனில் அப்படியே வச்சிருக்கணும். இப்போ சின்ன பையன்ட்ட தோற்று போயிட்டான், சின்ன படையிட்ட தோற்று போயிட்டான், இவனை யாராவது பெரிய சேனன்னு ஏற்றுக்குருவாங்களா? டேய், நீ சின்ன பையன்ட்ட தோற்று போனவையடா, நீ பெரிய ஆள்னு சொல்லிக்கிறாத, வெக்கமில்லை உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஏன்னா இவன் சிறுசாயிட்டான். கர்த்தரை வச்சு தான் நமக்கு பெருசு, கர்த்தரை வச்சு தான் நமக்கு மகிமை, கர்த்தரை வச்சு தான் நமக்கு மேன்மை. அதனால கர்த்தர் சொல்றாரு, உங்களிடத்தில் இருக்கிறவைகளை பெருக்காம உங்களோடு இருக்கிறவரை பெருக்குங்கள். உங்களிடத்துல இருக்கிறவைகளை பெருக்காதீங்க. சொல்லுங்களேன், உங்களிடத்துல இருக்கிறவைகளை பெருக்காதீங்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். உங்களிடத்துல இருக்கிறவர்களை பெருக்காதீங்க. அதெல்லாம் தானா பெருகும், அதெல்லாம் ஆண்டவரா பெருக பண்ணுவாரு. அது ஆண்டவர் மகா பெரிய சேனையா உருவாக்குவாரு. ஆனா உங்களோடு இருக்கிற தேவனை உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுங்க. உங்க ஜெபத்தை பெருக பண்ணுங்க, உங்க ஆராதனைய பெருக பண்ணுங்க, அந்நிய பாஷைய பெருக பண்ணுங்க, வரங்களை பெருக பண்ணுங்க, வல்லமைய பெருக பண்ணுங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் பெருகுங்க. நான் சொன்னது புரிஞ்சதா? புரிஞ்சுனா நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீர் பெருகணும் இயேசுவே, நான் சிறுகணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் பெருகணும். இன்னைக்கு மக்களுடைய கவனம் தங்களிடத்துல இருக்கிறவங்கள தான் பெருக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறார்.
நாங்கள்லாம் அதை பெருக வைக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. ஆண்டவர் அவருடைய பிரசனம் ஜெபத்தை பெருக பண்ணுவோம், ஆராதனையை பெருக பண்ணுவோம். நம்முடைய ஊழியங்களில் பாருங்களேன், ஆராதனை ஜெபம் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சு சர்ச்சை பூட்டிட மாட்டோம். திங்கக்கிழமை ஏன் ஜெபம் வைக்கிறது இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காகத்தான். செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஆரம்பிச்சிருவான், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வேலைக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட்டு, வெள்ளிக்கிழமை காலையில் உபவாச ஜெபம், சனிக்கிழமை அதிகாலை ஜெபம், மாலையில் காத்திருப்பு ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இடைவிடாமல் ஆராதிக்கணும். அடுத்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஜாமக்கார ஜெபம். என்ன ஜெபம்? எந்திரிச்சு ஓடி போயிடாதீங்க. ஜாமக்கார ஜெபம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஜாமக்கார ஜெபம். ஜெபிச்சு பாருங்களேன், தேவன் உங்களை புகழ்ச்சியாக்குவார், உங்களை கீர்த்தியாக்குவார், உங்களை மகிமையாக்குவார். அந்த ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் வந்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணி ஜெபத்தை பெருக்கி பாருங்களேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி பார்ப்பார். ஆமென். பின்னாடி இருக்கிறவங்க செவி கொடுக்கிறீர்களா? செவியில் கொடுக்க காத்திருக்கிறீர்களா? அல்லேலூயா. செவி கொடுங்கள். உங்களை பெருசாக்காதீங்க, உங்களிடத்தில் இருக்கிறவர்களை பெருசாக்காதீங்க, உங்களிடத்தில் இருக்கிற தேவனை பெருசாக்குங்க. பெருசாக்குவீங்களா? ஜெபத்தை பெருசாக்குவீங்களா? உங்க ஆராதனை கூடுமா? நீ தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில நீ பெருகுமா? வரங்கள் பெருகுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? 2 கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்நிய பாஷை பெருகுமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கை தட்டி அந்நிய பாஷை பேசுங்களேன். இயேசுவே நீர் பெருகணும் சொல்லுங்களேன். வாய் திறந்த நீர் பெருகணும், நீர் பெருகணும். நாங்கள் சிறுகணும் இயேசுப்பா. நல்ல கை தட்டி அப்படி அந்நிய பாஷை பேசுங்களேன். ஆவியானுடைய பலம் இறங்குது பாருங்களேன். ஆவியானுடைய பலம் இறங்குது பாருங்களேன். பின்னாடி இருக்கிற பிள்ளைகள் மேல ஆவியானுடைய பலம் இறங்குது பாருங்களேன். சகோதரர்கள் மேல ஆவியானுடைய பலம் இறங்குது பாருங்களேன். இனி ஜெபம் பெருகும், இனி ஆராதனை பெருகும், இனி அபிஷேகம் பெருகும், இனி வரங்கள் பெருகும். ஊத்திட்டாரு பாருங்களேன். ஆண்டவர் ஊத்திட்டாரு, ஊத்திட்டாரு, ஊத்திட்டாரு. முன்னாடி இருக்கிற வாலிப பிள்ளைகள் மேல ஊத்திட்டாரு. இனி ஆண்டவர் பெருகுவாரு. எங்க சபையில் ஆண்டவர் பெருகுவாரு. தேவ பிரசன்னம் பெருகும், அபிஷேகம் பெருகும், ஜெபம் பெருகும். விடாத மகளே, நல்ல கை தட்டி பேசிக்கிட்டாரு. பேசு, பேசு. பின்னாடி இருக்கிற மகள் பேசு. நல்ல சத்தமா பெருகவை. தேவன் பெருகட்டும், ஆவியானவர் பெருகட்டும். கர்த்தர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். முழங்கால் படியிடுவோமா? கண்களை மூடி. இந்த சத்தியத்துக்கு எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? நான் கர்த்தரை இழந்து போக மாட்டேன், நான் கர்த்தருக்குள்ள பலப்படுவேன், நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன், தயை செய்வேன், என் வாழ்க்கையில கர்த்தரை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய பிரசன்னம் பெருகா. இந்த கைகளை 2 கைகளை உயர்த்தி இந்த சத்தியத்துக்கு அர்ப்பணம் செய்யுங்களேன். இனிமே ஆண்டவருடைய வார்த்தையை நான் புறக்கணிக்க மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் தள்ள மாட்டேன். ஒப்பு கொடுங்களேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுங்களேன், வாலிபர்கள் ஒப்பு கொடுங்களேன். கை உயர்த்தி அந்த வார்த்தைகளை பேசுங்களேன். ஆண்டவரே, இனிமே உங்களுக்குள்ள நான் பலப்படுவேன்பா, உங்களுக்கு செவி கொடுப்பேன், நன்றி உள்ள மகனா இருப்பேன். பெரிய சேனையா என்ன மாத்த மாட்டேன், உங்களை மாத்துவேன். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில பெருகுவி. அபிஷேகம் இறங்குது பாருங்களேன். நல்ல கை தட்டி அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து, நல்ல 2 கைகளை தட்டி அவருடைய அபிஷேகத்தை. நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அந்த சத்தியத்தில் நடத்தும். இந்த வாரம் முழுவதும் கூட இருங்க. நன்மை செய்யுங்க. ரத்த கோட்டைகளை மறைங்க. சாட்சியா நிறுத்துங்க. இந்த வாரம் முழுவதும் கூட இருங்க. மரண ஆவிகளை கட்டுகிறேன், பாதாளத்தின் வல்லமைகளை கட்டுகிறேன். பிள்ளைகள் செய்கிற வேலை, படிப்பு, எல்லா காரியத்திலும் கர்த்தர் துணை நின்று நடத்துங்க. கனத்தை மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.